தப்புன்னு தோப்பு கரணமே போடுறேன். போதுமா? என்னை விட அதிகமா படிச்சிருக்க, வேலைக்கு போற, திமிரு. வர உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இனிமே அவளுக்கு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லு. நம்பி வரும். எம்ஆர்பி பேசினதையே மனசுல நினைச்சிட்டு இருக்காது ப்ளீஸ். எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, இன்னைக்கு அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்து, நீ இப்படி இருந்தா நான் எப்படி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவேன்? ப்ளீஸ் இந்து, ப்ளீஸ். நம்பிக்கையா போங்க மதி, நிச்சயமா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்க கிளம்புங்க மதி. இந்து, காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு வாழவே பிடிக்கலமா. எந்துமா, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இந்த விரக்தியும் வேதனையும் இன்னும் வேற என்னமா நடக்கணும்? மதிக்கு சொன்னதுதான் உனக்கும். என்னைக்குமே நம்பிக்கை மட்டும் இழந்துடக்கூடாது. இழந்துட்டேன், எப்பவோ நம்பிக்கை இழந்துட்டேன். எனக்கு நிச்சயமா குழந்தை பிறக்காது. எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. இந்து, முதல்ல இந்த கோவம், படபடப்பு, ஆவேசம் இது எல்லாத்தையும் விட்டுடு. பெங்களூர் இல்லடா, உலகத்துல எந்த மூளைக்கு நீ ஓடினாலும் ஒன்னாங்க நான் தேடி வருவேன். அண்ணா, டேய், என் மேல சோறு போட்ட அண்ணி மேல உனக்கு பாசம் இல்லாம போகலாம், ஆனா உன்ன மாதிரி கல் மனசு எங்களுக்கு கிடையாதுடா. யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம நீ ஊரை விட்டு ஓடி வந்துட்ட. அங்க உன காணாம எல்லாரும் எவ்வளவு தவியா தவிக்கிறாங்க தெரியுமா? சீனு, ப்ளீஸ் வாடா, வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேண்ணே. நீ வரணும்டா, தயவு செஞ்சு வரணும். அண்ணே, அந்த ஊர்ல அவ தாலையும் கழுத்து மாலையிறது எனக்கு பிடிக்கல. இனிமே அந்த ஊருக்கு வரவும் மாட்டேன், அந்த மண்ணை மிதிக்கவும் மாட்டேன். நீ எவ்வளவு ஒருத்திய காதலிச்ச, அவ உன்னை ஏறெடுத்தும் பார்க்காம இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்காக நீ வீட்டை விட்டு ஊரை விட்டு ஓடி வந்துருந்தாளா? நான் வரமாட்டேண்ணே. நான் சொன்னதுதான். நான் வரமாட்டேன் இனிமே. என்னடா சொல்ற? எவ்வளவு ஒருத்திக்காக சொந்த மண்ணு, அண்ணன் அண்ணி, சொந்தம் பந்தம் பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்குடா ஓடி வரணும்? அப்படி என்னடா காதல்? பாழா போன காதல். ஏண்டா, உனக்கு வாழ்க்கையில காதல் ஒண்ணுதான் முக்கியமா? அப்ப நாங்கெல்லாம் ஒரு பொருட்டே இல்லையா? அவங்க வாழ்க்கைய சுத்தி இருக்கிற மத்தவங்களோட வாழ்க்கைய அந்த குழந்தைய தீர்மானிக்க போகுது, இல்ல அந்த குழந்தை தான் சந்தோஷம் தரக்கூடிய ஒரே விஷயமா? அப்போ குழந்தை பெற்ற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தமா? சப்போஸ் குழந்தையே பிறந்துட்டாலும் நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்க விடுறீங்களா? இதை செய்யாத அதை செய்யாத, நீ இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு உங்க கனவு அது மேல திணிச்சு உங்களோட இன்னொரு ஜெராக்ஸ் காப்பியா மாத்த சித்திரவதை செய்வீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயம் குழந்தை பெத்துக்க மாட்டேன்.